வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னடா அது அக்கா டைட்டிலில் ஒன்று கொடுத்துட்டு பார்த்தா மாடி தோட்டத்தை காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்துட்டு இன்றைக்கி எடுத்த வீடியோ கிடையாதுங்க. நேற்று திருக்கார்த்திகை இல்லையா, அண்ணாமலையார் திருக்கார்த்திகை நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று காலையில் எழுந்திரிக்கும் போதே தூறல் போட்டுகிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி அண்ணாமலையார் திருக்கார்த்திகை இப்படி தான் தூறல் போடும். நம்ம மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் டே விலாகாக இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் டே விலாகாக எடுத்து ஒரு வீடியோவாக லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கதிர் வந்துட்டு தூங்கிட்டே இருந்தால் அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளார நம்ம மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாக மாடியை தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஒரு கதிரும் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் கீழே போயிட்டு ஒரு கொஞ்சம் வேலை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சித்தப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். எல்லாருமே போனோம். ஆனால் கதிரோடைய பாட்டி கதிரெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு தீபம் வந்து அவங்க ஏற்றுனாங்க. நான் வந்துட்டு வர்றதுக்கு நைட்டு ஒரு 8:30 9 மணி போல் ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு உயிரே நிரந்தரம் இல்லை அப்படின்னும்போது வாழ்க்கையில் என்ன நடந்தால் என்ன, எது நீடிச்சா என்ன, நடக்கிறத நம்ம நிம்மதியாக ஏற்றுட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளுடைய உயிரையும் சேர்த்து தாங்க. நம்ம உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னும்போது எதுவுமே நிரந்தரம் இல்லாதது தான் இந்த உலகத்தில். இது வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக மழைங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் 8:30 மணி போல் ஆகிடுச்சு. கதிர் பாட்டியும் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அவங்க தீபம் ஏற்றிருக்காங்க. தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் நல்லாவே தீபம் எரிஞ்சிருக்கு. நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் நான் வரும்போது 8:30 மணி போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீபத்தை எரிஞ்சு முடிஞ்சதோ அதெல்லாம் எடுத்து வைக்காமல் நாளைக்கு காலையில் எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல். ஃபுல்லாக அந்த எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அகல் எல்லாம் ஃபுல்லாக ரம்பி போயிருக்குங்க. இன்றைக்கி காலையிலே சரி அந்த அகல் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்ததாக நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, சிறுதானிய கூழ் எப்படி காசுறது அப்படின்னு. இதைத்தான் வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பால் வாங்கி வைக்கல இல்லையா சாயங்காலம், அதனால் காலையில் எழுந்திரிச்சதும் சிறுதானிய மாவு தான் வீட்டில் இருந்தது. அதை வச்சு தான் கூழாக காசி குடித்தோம் நானுமே கதிருமே. கதிருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவனுக்கு இந்த சிறுதானிய மாவு ராகி மாவுலெல்லாம் கூழ் காசும்போது குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவான் ரொம்பவே. அம்மா எனக்கு ஒரு வர காப்பியாச்சும் வச்சு கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லுவான். ராகி மாவாக இருந்தாலும் சிறுதானிய மாவாக இருந்தாலும் ரொம்பவே எனர்ஜி. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கூழ் காசி பிடிக்கலைனாலும் கொஞ்சம் வற்புறுத்தி பசங்களையும் குடிக்க வைக்கணும், ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மாவை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னாவே போதுமானது. அது நல்லா ஊறிடும், கட்டி வராமல் நல்லா குழம்பி வரும். இந்த மாதிரியும் காசெல்லாம் சுடு தண்ணியை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இந்த மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஊற்றியுமே நம்ம இந்த கூழை வந்து காசலாம். இது வந்துட்டு நான் சிறுதானிய மாவு கூழ் தான் இப்போ காசுறேன். இதே மாதிரி தான் ராகி மாவு கூழுமே நம்ம காசணும். நம்ம தண்ணி விட்டு முடித்ததும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா குழம்பிடும். நல்லா அந்த மாவு வந்து அந்த தண்ணியில் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா அப்படி கரண்டி போட்டு நல்லா கலக்கும்போது கட்டி வராமல் அது நல்லா குழம்பிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, லைட்டாக உப்புத்தூள் போடணும். நான் இந்த மாவு எப்படி அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறதும் நான் முடிஞ்சால் ஒரு லாங் வீடியோ போடுறேன். இப்போ சுருக்கமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கேழ்வரகு, கம்பு, அப்புறம் புழுங்கல் அரிசி, பச்சைப்பயிறு, பைத்தம்பயிறு, இன்னும் நிறைய என்னென்ன சிறுதானியம் எல்லாம் நமக்கு கிடைக்குதோ அத்தனையும் நம்ம சேகரித்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதில் வந்துட்டு பருப்பு வகை கூட போடலாம். கடலப்பருப்பு வகை, உளுத்தம் பருப்பு வகை, பட்டாணி, இந்த மாதிரி நிறைய வகை போடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் குழந்தைங்களுக்கு 1 வயசு குழந்தைங்களுக்கு காசுறதெல்லாம் நான் ஏற்கனவே பழைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் நம்ம குழந்தைங்களுக்கு காசும்போது அந்த பயிர் எல்லாமே பச்சைப்பயிறு, பெரும்பயிறு எல்லாம் நம்ம வந்துட்டு நல்லா முளைக்கட்டி அதுக்கப்புறமா நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து நம்ம மாவாக அரைச்சோம்னா ரொம்பவே குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்பவும் உடம்புக்கு ஹெல்த்தியானது.
வறுத்த மல்லாட்டை சட்னிக்கு போடுறோம் இல்லைங்களா கடல, அது கூட பாதாம், பிஸ்தா, சுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வாசனைக்காக இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நான். தேவைப்படுறப்பப்போ பால் இதில் வந்து நம்ம பால் ஊற்றி இந்த மாதிரி காய்ச்சினோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த கரைச்ச மாவை சிலிண்டரில் வச்சு நல்லா கைவிடாமல் தொழவிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு திக்கானா சரி, நம்ம குடிக்கிறதுக்கு பதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கணும். நம்ம டீ போடுற டைமுக்குனா இது இன்னுமே சீக்கிரமாக வேலை முடியுங்க. ஆனால் உடம்புக்கு டீயை விட இது ரொம்பவே ஹெல்த்தானது. அடிக்கடி இதை உணவில் எடுத்துக்கோங்க. தேங்காய் இருந்தால் லைட்டாக துருவி போட்டோம்னா இன்னுமே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் தேங்காயெல்லாம் போடலை, அப்படியே தான் காய்ச்சிருக்கேன். ஆனால் டீ காஃபி தான் வந்து பசங்க விரும்பி குடிப்பாங்க. இது வந்துட்டு அவ்வளோவா குடிக்க விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வற்புறுத்தி கொஞ்சம் கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது.